இன்னும் சொல்ல போனால் சில சம்பவங்களை சொன்னால் உங்களுக்கு புரியும். கப்பல் ஓட்டிய தமிழன் உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு படம் போடுவாங்க, சுதந்திர தினம் வந்துட்டா கப்பல் ஓட்டிய தமிழன் ஒரு படத்தை போட்டு விட்டுருவாங்க. படத்தை போட்டு என்ன செய்வாங்க, அந்த வாவு சிதம்பரம் பிள்ளை அவர் அப்படி கப்பல் அப்படி நடக்கிற மாதிரி, அதுக்கு வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலமணைத்தும் கோவில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் தத்துவோம்னு பாட்டையும் போட்டு விட்டு என்ன செய்வான், என்ன சித்திரம், கடல் வாணிகம் செய்யக்கூடாது வெள்ளக்காரன் தடுத்தான். அதை எதிர்த்து நம்ம சுப்பிரமணிய பிள்ளை இணைஞ்சாரே, வாவு சிதம்பரம் பிள்ளை, அப்புறம் சுப்பிரமணிய சிவா, நம்ம பாரதியாரு, எல்லா மூணு தான் காட்டுவாங்க. திருப்பி யாரை காட்டுவான், அவர் வாவு சிதம்பரம் பிள்ளையை காட்டுவான். அப்புறம் ஒரு பெரிய தாடி வச்சு சுப்பிரமணிய சிவா அவரை காட்டுவான். அப்புறம் தலப்பா கட்டின ஒரு ஆளை காட்டுவான் பாரதியார. இந்த 3 பேர் தான் என்ன செஞ்சாங்க, வெள்ளக்காரனை எதிர்த்து தைரியமா கப்பலை வாங்கி ஓட்டுனாங்க அப்படின்னு சொல்லுவான். கப்பல் ஓட்டுன தமிழன்கிறிய, கப்பல் ஓட்டுன தமிழ வாவுசியா? ஏண்டா உலக வரலாற்றுல இப்படி ஒரு துரோகம் எங்கேயாவது பார்த்தது உண்டா? கப்பல் ஓட்டுவன் யாரு? கப்பல் ஓட்டிய தமிழன் என்றால் அதனுடைய வரலாறு என்ன? வெள்ளையர்களை எதிர்த்து அவன் கப்பல்ல வியாபாரம் பண்ணக்கூடாதுங்கிறானா, எங்க நாட்டு கடல்ல வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா என்று நாங்களும் கப்பல் விடுவோம் சொல்லி முடிவெடுக்கிறார்கள். கப்பல் வாங்கணும் இல்லையா, அதுக்காக வேண்டி சுதேசி கம்பெனி என்று ஒரு கம்பெனியை நிறுவுகிறார்கள். அந்த கம்பெனியை நிறுவும் பொழுது அந்த கம்பெனிக்கு ஒரு கம்பெனி நிறுவனம்ல, அதுக்கு செக்ரட்டரி செயலாளர் 19 பேர் கொண்ட கமிட்டி நிறுவுகிறார்கள். கமிட்டிக்கு வந்து ஜெனரல் செக்ரட்டரி யார் தெரியுமா? ஃபக்கீர் முகமது ராவுத்தர். எதுக்கு? அந்த சுதேசி கப்பல் விட்ட கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு டைரக்டர் யாரு? ஜெனரல் செக்ரட்டரி யாரு? ஃபக்கீர் முகமது ராவுத்தர். வாவுசி யாரு? துணை செயலாளர். செயலாளர் வந்து ஃபக்கீர் முகமது ராவுத்தர், துணை செயலாளர் யாரு? வாவு சிதம்பரம் இல்லங்க. செயலாளர் ஓட்டினார்னு சொல்லணுமா, துணை செயலாளர் ஓட்டினார் யாரு? எவன் கம்பெனிக்கு நான் தான் பொறுப்புன்னு ஒருத்தன் வர்றானோ, தலைவனை இருட்டடிப்பு செய்துவிட்டு என்ன பண்ற, இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணி அந்த கப்பலை ஓட்டுவதற்கு களத்தில் நிற்கிறதுக்கு முதல் பேராக வந்து நின்றவன் யாரு? ஃபக்கீர் முகமது ராவுத்தர்ங்கிறத வரலாறு மறக்கிடா பாவி. உன்னுடைய கெஜெட்டை எடுத்துப்பார், அரசாங்க ரெக்கார்டை புரட்டிப்பார். கப்பல் ஓட்டிய தமிழன் யார்? ஃபக்கீர் முகமது ராவுத்தர். இந்தியான்னு ஒரு பத்திரிக்கை, பாரதியார் நடத்தின பத்திரிக்கை. அவர் என்ன பண்றாரு, மக்கள்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறாரு, கப்பல் வாங்குவதற்கு 1 லட்சம் ரூபாய் வேணும். அந்த காலத்து 1 லட்சம் ரூபாய், இந்த காலத்துக்கு 1 கோடி ரூபாய் வரும். அந்த காலத்துல 1 லட்சம் ரூபாய் தேவை. இதெல்லாம் இந்தியா பத்திரிகையில அவர் வாரம் என்ன செய்யறாரு, எழுதுறாரு பாரதியார். நான் வெள்ளையர்களை எதிர்க்க வேண்டும், அதுக்கு கப்பல் கண்டிப்பா வேண்டும், மக்கள் எல்லாம் தாராளமாக வாரி வாரி கொடுங்கள். வாரி வாரி கொடுக்குறாங்க. பட்டியல் வருது, பெரிய பெரிய பட்டியல் வருது. என்ன பட்டியல்? இவர் 2 பைசா, அதான் பெரிய காசு அந்த காலத்துல. அவர் 1 பைசா, இவர் 1.25 அணா, இவர் 2.25 அணா, இவர் 1.25 அணா, இவர் 1/4 அணா அப்படின்னு போட்டு மொத்தமா பல மாதங்கள் வசூல் பண்ணி பாக்குறாங்க. டோட்டல் எவ்வளவுங்கிறீங்க? 215 ரூபாய் 13 அணா அந்த காலத்துல அணா. கப்பல் வாங்குவதற்காக நம்ம முண்டாசு கவிஞர் பாரதியார் இருக்காரு, அவர் நடத்தின இந்தியாங்கிற பத்திரிகையில மக்கள்கிட்ட நன்கொடை கேட்கிறாரு. மக்கள் எவ்வளவு ஆர்வம் காட்டுக்கான்னு பாருங்க. மொத்தமா சேர்ந்த தொகை எவ்வளவு? 215 ரூபாய் 13 அணா. அப்ப 215 ரூபாய் 13 அணான்னு சொன்னா 216 ரூபாய் ஏறக்குறைய தேவை. 1 லட்சம் ரூபாய். இப்ப எங்க கப்பல் விடுறது? 1 லட்சம் ரூபாய் கொடுத்தவன் யார் தெரியுமா? ஃபக்கீர் முகமது ராவுத்தர். தமிழகமே சேர்ந்து சுதேசி கப்பல் விடுவதற்காக கொடுத்த தொகை எவ்வளவு? 216 ரூபாய். ஒரே ஒரு ஃபக்கீர் முகமது ராவுத்தர் கொடுத்தது 1 லட்சம் ரூபாய். கப்பலுக்கு சொந்தக்காரன், காசு போட்டவன், ஜெனரல் செக்ரட்டரி அவன், அவருக்கு துணையா இருந்த ஆள் இவரு, போய் ஓட்டு பார்க்க போறேன்னு சொன்னாரு. எப்படி வந்து தலைகீழ சரித்திரத்தை புரட்டுறாங்க பாத்தீங்களா? அப்ப கப்பல் ஓட்டுகிற போராட்டமா இருந்தாலும் அதை செய்தவர்கள் முஸ்லிம்கள். வாவுசி எப்படி என்ன பண்ணிட்டாங்க, அவரை வந்து செக்கிழுத்த சிதம்பரனார் செக்கிலுக்கு வச்சு விட்டாங்க, கொண்டு போய் பாளையங்கோட்டையில போட்டு செக்கிலுக்கு வச்சு விட்டாங்க. இப்ப என்ன ஆகுது? சிதம்பரத்தை பிடித்து விட்டால் கொண்டு வைக்கணும்ல, யார் வந்து வைக்கணும்? அவர் உடனே உள்ள போட்டாச்சுங்க. ஒவ்வொரு சமுதாயம் சும்மா இருக்குது. களத்தில் இருந்த ஆள் யார் தெரியுமா? வாவுசியை விடுதலை செய் என்று களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணது முஸ்லீம். அதுல நடந்த துப்பாக்கி சூட்ல கொல்லப்பட்டவன் முகமது யாசின்ங்கிற ஒரு முஸ்லீம். ஏன் வாவுசிக்காக வேற ஒருத்தர் ரத்தம் சித்தல?
இதெல்லாம் ஏப்பா மறைக்கிறீங்க? யார் பின்னணி நின்றா? இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு எங்களை தாண்டி யாரு முன்னாடி நின்றா? அப்ப கப்பல் ஓட்டிய தமிழனா இருந்தால் நாங்களா இருக்கிறோம், ராணுவத்தில் போய் நிக்கிறோம் நாங்களா இருந்திருக்கிறோம், சிப்பாய் கழகமா இருந்தால் நாங்க தான் இருக்கிறோம், திப்பு சுல்தான் இருந்தாலும் அவன் தான் எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுக்கிறான். எந்த அளவுக்கு அடைக்கலம் கொடுக்கிறான்? இந்த திப்பு சுல்தான் தான் மருது பாண்டியருக்கு அடைக்கலம் கொடுத்தான், திப்பு சுல்தான் தான் வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுக்கிறான். அவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நீங்க வெள்ளையர்களை எதிர்த்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தால் கெதி என்ன? போடா நாயின்ட்டான் திப்பு சுல்தான், உனக்கு என்னடா செய்ய முடியும்ட்டா. அப்ப இந்த மாதிரி வெள்ளையர்கள் யாரையெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற அளவுக்கு இருந்த திப்பு சுல்தான் கற்பனை பாத்திரம் அவங்களுக்கு. நாங்களும் அந்த நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யலையா?